ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவ சமாதானமும் அவருடைய பரிபூர்ணமான வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாய் ஜீவித்து தேவனை மேன்மைப்படுத்த, தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென். இன்றைய தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16 முதல் 27 வசனங்கள். பரிசுத்த யோவான் 15:16 வசனம் முதல் 27 வசனங்கள் முடிய தியான வசனம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இந்த வார்த்தையானது உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்தில் கூறியதை நாம் அப்போஸ்தலர் நடபடிகளிலே பார்க்கிறோம். எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். மேகம் என்றால் சாட்சிகள், நற்சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் என்பதை கடந்த நாளிலே நாம் தியானித்தோம். இந்த நற்சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் என்பது ஆண்டவரால் நமக்கு அருளப்படுகிற ஒரு கிருபை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று கூறுகின்ற பொழுது நாம் ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சாட்சி கூறுவதிலிருந்து வித்தியாசமானது. சாட்சி என்றால் நான் தலைவலி வந்தது, நான் ஆண்டவரிடத்திலே ஜெபித்தேன், ஆண்டவர் சுகம் கொடுத்தார், இது ஒரு விதமான சாட்சி. சிலர் சாட்சி என்று சொல்லுகின்ற பொழுது, நான் 8ஆவது வகுப்பு படிக்கின்ற பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவர்கள் சாட்சி சொல்லுவார்கள். அது ஒரு விதமான ஒரு சாட்சி. இன்றைக்கு தாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை குறித்து அவர்கள் கூறுவது கிடையாது. ஆனால் இங்கே அப்போஸ்தலர் 1:8 குறிப்பிடுகின்ற இந்த ஆண்டவர் சொல்லுகிற எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்பது இது சற்று வித்தியாசமான ஒன்று. அதாவது நம்முடைய வாழ்க்கையே கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் விளங்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையே கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் விளங்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை அறிவிப்பதாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் வாசிக்க தகுந்த நிருபங்களாக இருக்க வேண்டும். என் வாயின் வார்த்தைகளினால் அல்ல, என்னுடைய வாழ்க்கையின் வார்த்தையினாலே மக்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு சாட்சிகளாக நாம் ஜீவிக்க வேண்டும். நம்மை காண்போர் நம்மில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்களை, கிறிஸ்துவின் சிந்தையை அவர்கள் காண வேண்டும். மேலும் இங்கே இந்த வசனத்திலே சொல்லப்படுகிற சாட்சிகளாக இருப்பீர்கள் என்ற அந்த வார்த்தைக்குரிய ஒரு மூல பதம் என்னவென்றால், நீங்கள் எனக்கு இரத்த சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றே கூறப்பட்டுள்ளது. இரத்த சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றே கூறப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசுவுக்காக நாம் அறிந்திருக்கிற சத்திய உபதேசங்களுக்காக, தேவனுடைய வார்த்தைகளுக்காக நாம் எந்த கிரயமும் செலுத்த ஆயத்தமுள்ளவர்களாய், இரத்த சாட்சியின் ஆவியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நான் அநேக காரியங்களை தியாகம் செய்வதற்கு முன்வர வேண்டும். ஆண்டவருக்கு சாட்சியாக ஜீவிக்கின்ற பொழுது என்னுடைய அபிலாசைகள், என்னுடைய மாம்சீக இச்சைகள், என்னுடைய தவறான நோக்கங்கள், தவறான சிந்தைகள், தவறான காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை, இவைகளை எல்லாம் நான் விட வேண்டும். தியாகமாக நான் அர்ப்பணிக்க வேண்டும். அதைத்தான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் அவைகளை ஆண்டவருடைய பலிபீடத்திலே சுட்டெரிப்பதற்கு நான் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்காக வாழுகின்ற ஒரு வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை என்பது சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சவால் நிறைந்த வாழ்க்கை. மறந்து போகாதீங்க. மற்றவர்கள் ஜீவிப்பதைப் போல நான் ஜீவிப்பதற்கு இந்த உலகத்திலே தேவன் என்னை வைக்கவில்லை. இந்த எல்லாரும் செல்லுகிற வழியிலே நானும் செல்ல வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் விரும்பவில்லை. கேட்டுக்கு போகிற வழியானது விசாலமானதாக இருக்கிறது. ஆனால் தேவனை சேருகின்ற வழியோ அது இடுக்கமான ஒரு வழியாக இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே எல்லாரும் செய்கிற காரியத்தை தானே நானும் செய்கிறேன். எல்லாரும் பார்க்கிற விதமாகத்தானே நானும் பார்க்கிறேன். எல்லாரும் பெற்றுக்கொள்கிற விதமாகத்தானே நானும் காரியங்களை செய்து முடிப்பதற்காக கரம் நீட்டி வாங்கி கொள்ளுகிறேன். இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் உலகத்திற்குள்ளாக இருக்கக்கூடாது.
இந்த நாம் ஒரு கப்பல் என்பதை நீங்களும் நான் மறந்து போகக்கூடாது. கப்பலானது உலகமாகி அந்த கடலின் மேலே பயணிக்கலாம். ஆனால் அந்த கடல் தண்ணீர் அந்த கப்பலுக்குள்ளாக வரும் என்றால் கப்பல் அமிழ்ந்து விடும். நீங்களும் நான் அந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்காக சவால் நிறைந்த வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்காக உத்தமமாய் அவரை பின்பற்றும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உத்தமமாய் பின் செல்ல என்று சொல்லி பாடுகிறோம். அந்த பாடல் என்னுடைய வாழ்வின் அம்சமாக அமைய வேண்டும். உண்மையை சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கபடற்ற ஒரு வாழ்க்கை. தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பரிசுத்த பருவத்திலே செல்வதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. உத்தமமாய் பின் செல்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். கபடற்ற ஒரு வாழ்க்கை, உண்மையான ஒரு வாழ்க்கை. ஆம், தேவனை பிரியப்படுத்துகின்ற நறுமணம் வீசுகின்ற ஒரு வாழ்க்கை, நறுமணம் வீசுகின்ற ஒரு வாழ்க்கை. அதுதான் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. ஒரு அருமையான சகோதரி இருந்தார்கள். அந்த சகோதரி ஒரு நாள் அவர்களுடைய அந்த கூடுகையிலே, ஜெப கூடுகையிலே அவர்கள் சென்று கலந்து கொண்டார்கள். படிப்பறிவில்லாதவர்கள், ஆனால் அவர்கள் கோழி வியாபாரம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். கோழிக்கடை வைத்திருக்கிறார்கள். சாட்சி நேரம் கொடுக்கப்பட்ட பொழுது இவர்களும் முன்னால் சென்றார்கள். அவர்களுக்கு பேசுவதற்கு வராது, படிப்பறிவு கிடையாது. அப்பொழுது அவர் சொன்னார்கள், நான் இயேசுவின் பிள்ளையாய் மாறிவிட்டேன், நான் இயேசுவுக்கு சாட்சியாய் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கிளம்ப வந்தார்கள். அப்பொழுது அங்கே உள்ள அந்த போதகர் அவரை பார்த்து கேட்டார், நீங்கள் இயேசுவின் பிள்ளை மாறிவிட்டீர்கள் என்பதற்கு என்ன அடையாளம் என்று சொல்லி கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், எனக்கு வேறு ஒன்றும் சொல்ல தெரியாதியா, நான் ஏசப்பாவை ஏற்றுக்கிறதுக்கு முன்னால் 3/4 கிலோ கறியை 1 கிலோ கறியாக நான் கொடுத்தேன். இப்பொழுது 1 கிலோ கறியை 1 கிலோவாக கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்வில் மாற்றம், என்னுடைய சிந்தையில் மாற்றம், என்னுடைய கருவிகளிலே மாற்றம், நான் உபயோகிக்கிற அந்த உபகரணங்களிலே ஒரு மாற்றம். உண்மை, சத்தியம், நேர்மை, கபடற்ற ஒரு வாழ்வு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் விரும்புகிற சாட்சியின் ஜீவியம், தேவன் விரும்புகிற சாட்சியின் ஜீவியம். ஒருவேளை அது உலக பிரகாரமாக ஜீவிக்கிறவர்களுக்கு இப்படி கொடுத்தால் எவ்வளவு வேதனை, எவ்வளவு நஷ்டம். நாம் இப்படி பார்ப்போம் என்றால் எத்தனையோ காரியங்களுக்கு நாம் ஈடு கொடுக்க முடியாதே என்று சொல்லி சாத்தான் அவன் வித்தியாசமான கண்ணோட்டத்தை கொண்டு வருவான். அங்கே பாரு, அவங்கள பாரு, அந்த கடையை பாரு, இந்த கடையை பாரு, அவங்க வாழ்க்கையை பாரு, இவங்க வாழ்க்கையை பாரு. இல்லை, அவர்களுடைய வாழ்க்கையை பார்ப்பதற்கல்ல, எனக்கு முன்னாக ஆண்டவர் வைத்திருக்கின்ற அளவுகோல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவரை பார்க்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவர்தான் என்னுடைய வாழ்விற்கு முன்மாதிரியாக. அவரை ஒப்பிட்டு நான் பார்க்க வேண்டும். அவரை போல எண்ணம், அவரை போல அன்பு, அவரை போல சிநேகம், அவரை போல பரிசுத்தம், அவரை போல நற்பண்புகள், இவைகள் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்றால் அதுதான் சாட்சி, அதுதான் சாட்சி. ஆண்டவர் ஆகையினால்தான் பரிசுத்த யோவான் 15ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது 27வது வசனத்திலே, நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அவரோடு கூட இருக்கிற அனுபவம் எல்லா காரியங்களிலேயும். நான் ஆலயத்தில் இருக்கிற பொழுது மாத்திரம் அவரோடு கூட இருக்கிறேன் என்பதல்ல, ஜெபிக்கின்ற வேளைகளில் மாத்திரமல்ல, நான் என்னுடைய பணிகளிலே அல்லது என்னுடைய பயணங்களிலே, என்னுடைய அடுத்த இடங்களிலே, தங்குகிற இடங்களிலே நான் ஆண்டவரோடு இருக்கிறேன் என்று சொல்லி உலகம் சொல்ல வேண்டும். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கூறியிருப்பது போல, எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் அவருடனே கூட நாம் தங்கியிருந்தால் மட்டுமே அவருக்கு சாட்சியாக இருக்க முடியும். அந்த இரத்த சாட்சிகளாகவும் நாம் ஆண்டவருக்காக வாழ்ந்து காட்ட முடியும். கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்யத்தின் மேன்மைக்காய் செலவிடப்படுகிற ஒவ்வொரு காரியமும் என் ஆண்டவருடைய கணக்கிலே வைக்கப்படுகிறது. உற்சாகத்தோடு கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை என்று சொல்லி நாம் பாடி தேவனை சாட்சியாய் மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் எங்களுடைய ஜீவியம் உமக்கு சாட்சியாய் விளங்க வேண்டும். ஆம் ஆண்டவரே, சாட்சிகளாக, இரத்த சாட்சிகளாக உமக்காக நாங்கள் தியாகம் செய்ய வேண்டிய காரியங்கள், விட்டுவிட வேண்டிய காரியங்கள், வெறுக்க வேண்டிய காரியங்கள், ஆண்டவரே
தீயிட்டு கொளுத்த வேண்டிய காரியங்கள், பலிபீடத்திலே செலுத்த வேண்டிய காரியங்களை நாங்கள் செலுத்தி உம்முடைய சாட்சிகளாய் ஜீவித்து எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம், வாழ்க்கையிலே ஒரு மறுரூபமான வாழ்வு, இவைகளை நாங்கள் வெளிப்படுத்தி உம்முடைய சாட்சிகளாய் ஜீவிக்க நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு கூட தங்கி இருக்கின்ற அந்த அனுபவத்தை நாங்கள் விட்டுவிடாது பற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.